செல்லம். அப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா? போறேன்ப்பா. வாயா, நாங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சுமதி சொல்ற? பின்ன என்னய்யா, திடீர்னு வர திடீர்னு போற, நிறைய நாள் வீட்டுக்கே வரமாட்ற. உன்னை நம்பி நானும் குழந்தையும் இருக்கோன்னு கொஞ்சமாவது மனசுல நினப்பு இருந்தா நீ இப்படிலாம் செய்வியா? ஏய், உங்களுக்காக தானே நான் வேலைக்கு போறேன், பணம் சம்பாதிக்கிறேன். வேலை விஷயமா வெளியில போனா சில நாள் வீட்டுக்கு வர முடியாம போயிருது. அதை குறையா சொன்னா எப்படி? இப்ப கூட பாரு, நம்ம குழந்தைக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்கு பாரு. என்னய்யா, திடீர்னு செயின்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஏன், நான் என் குழந்தைக்கு செயின்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா? அதுக்கு இல்லையா, தங்கம் விக்கிற விலைக்கு உன்னால எப்படி செயின் வாங்க முடிஞ்சதுன்னு கேக்குறேன். எப்படியோ வாங்கிட்டு வந்தேன், விட. செயின் நல்லா இருக்கா அதை சொல்லு. செயின் ரொம்ப நல்லா இருக்கியா? நம்ம குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் போட்டு பார்த்ததில்ல. இப்ப செயின் போட்டு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நான் வெளியே போய் விளையாடுறேன்ப்பா. சரிடா செல்லம், போய் விளையாடு. ஏய் இருடி, செயினை கழட்டி வச்சுட்டு போ. அம்மா, நான் விளையாடிட்டு வரேன். சுமதி, விடு. இப்பதானே கழுத்துல போட்டோம், அதுக்குள்ளே ஏன் கழட்ட சொல்ற? வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? எங்க ஊர் தலைவரான சாமுண்டீஸ்வரி மேடமை காணோம். அவங்கள நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேடத்தை காணோமா? ஆமா சார், காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில போனாங்க. அதுல இருந்து தான் அவங்கள காணோம். நீங்க யாரு? அவங்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? அவங்க எனக்கு அத்தை முறை சார். ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இருக்கு சார். யாருன்னு சொல்லுங்க. அவங்க மருமகன் கார்த்திக் மேலதான் சார் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க மருமகன் தான் அவங்க காணாம போனதுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஆமா சார். என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அந்த கார்த்தி எங்க அத்தையை ஏமாத்தி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கோவம் அவனுக்கு அவங்க மேல இருக்கு. அதனால டிவோர்ஸ் வாங்கணும்னு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த கோவத்துல தான் அவன் எங்க அத்தையை கடத்திட்டு போயிருக்கணும். அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரி, நீங்க அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சரிங்க சார், எழுதி கொடுக்குறேன். நிறுத்துங்க, ஓரமா நிறுத்துங்க. சொல்லுங்க சார். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பத்தி விசாரிக்க தான் வண்டியை நிறுத்த சொன்னேன். கம்ப்ளைண்டா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? என்ன கம்ப்ளைண்ட்? சாமுண்டீஸ்வரி மேடம் காணாம போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் விசாரிக்கணும். யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சூரிய கல்யாணம் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க சார். சாமுண்டீஸ்வரி மேடம் அவங்களுக்கு அத்தை முறையாமே. சார், அவங்க வேணுனே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அத்தை காணாம போனதுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். அவங்க என் அத்தை சார். அவங்களையும் ஒய்ஃபும் தான் சார் காணோம். அவங்கள தேடி தான் சார் நாங்களே போயிட்டு இருக்கோம். அவங்க தேவையில்லாம என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல சார், உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பகையா இருக்கு. அதனால நீங்க தான் அவங்க காணாம போனதுக்கு காரணம்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வர்றீங்களா? உங்களை அங்க வச்சு விசாரிக்க வேண்டியது இருக்கு. சார், நான் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். டிலே பண்ண அவங்க உயிருக்கு தான் சார் ஆபத்து வரும். நீங்க உங்க விசாரணை அப்புறமா வச்சுக்கோங்க. இப்போ எங்களை விடுங்க. இல்ல சார், கம்ப்ளைண்ட் வந்தா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சு தான் ஆகணும். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரி, நான் வரேன். சார், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, நாங்க பின்னாடி வரோம். வாங்க. ஜிபில இருங்க. என்னப்பா, இவன் நிலைமை இப்படி ஆயிருச்சா?
என்னையா போன வைத்தியரை ஆளே கூப்பிட்டு ஆளு காணோம். இன்னும் காணோம். போயிருக்கானே, வந்துருவானே. நேரம் ஆக ஆக விஷம் உடம்பு முழுக்க ஏறிட்டு போகுது. அண்ணே விஷமில்லாத பாம்பு இருக்குண்ணே. வைத்தியர் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும். நீங்க தேவையில்லாம பீதி கிளப்பாதீங்க. ரெண்டாவது சகுனத்தடியும் நடந்து போச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இதோ வைத்தியர் வந்துட்டாரு. வைத்தியர் வாங்க, வந்துட்டாரு. வாங்க, கிளம்புங்க, வந்து பாருங்க பாருங்க. பாருங்க வைத்தியரை பாருங்க. வாங்க வைத்தியரே. ஐயா இவனை பாம்பு கடிச்சிருச்சு, மயக்கமா கிடக்குறான். என்ன ஏதுன்னு பாருங்க ஐயா. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். தள்ளுமா. பாம்பு காலில் தான் கடிச்சிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. கடிச்ச இடத்த சுற்றி பெருசாக வீக்கெல்லாம் இல்லை. அதனால கடிச்சது விஷம் இல்லாத பாம்பு தான். அப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, காப்பாற்றிடலாம். ஆ. வைத்தியம் பண்ணியாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் இன்னும் கண்ணு முடிக்கல வைத்தியர. ஒரு அரை மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிருவான். கவலைப்படாதீங்க. இவங்க வீட்டில் சொல்லி 2-3 நாளைக்கு பத்தி சாப்பாடு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. இப்போ நான் வரட்டுமா? சரிங்க வைத்தியரே. ஆ. வாங்க வைத்தியரே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆ சரி சரி. ஆ. அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப செங்க சூளைக்கு நெருப்பு வச்சு வேலைய ஆரம்பிச்சிடலாமா? ஆ ஆரம்பிச்சிடலாம். அதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சுல்ல. அப்ப வாங்க போலாம். வாங்க வாங்க. வாங்க போலாம். வாங்க. டேய் டேய் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னடா ஆச்சு? ஏன்டா வாங்கி விழுந்த? ஃபேன் போடுறதுக்காக சுவிட்ச் போட போனப்போ சாக்கு அடிச்சிருச்சு. ஆ? என்னது ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ சாக்கடிச்சிட்டானே. ஆமாம், சாக்கு அடிச்சதுனால தான் நான் மயங்கி விழுந்தேன். நாம இன்னைக்கு செங்கல் சூளைக்கு நெருப்பு வைக்க முடிவெடுத்தது தப்புப்பா. வரிசையா சகுனத்தடா வருதுப்பா. ஆமாண்ணே. முதல்ல தேங்காய் அழுகி போச்சு, அப்புறம் ஒருத்தனை பாம்பு கடிச்சிருச்சு, இப்போ இவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையேப்பா. பேசாம இன்னைக்கு செங்க சூளைக்கு நெருப்பு வைக்கிறத நிறுத்திடலாமா? ஏம்பா இதுக்கெல்லாம் பயந்து போய் நிறுத்திடலான்னு சொல்றது சரியில்லைப்பா. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அம்மா அந்த கேலண்டர் எடுத்துக்கிடுமா. இந்தாங்கண்ணே. யமகண்டம் இப்போ யமகண்டமா இருக்கு. சரி. அதான் எல்லாம் தடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆ. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சுதான் நல்ல நேரம் வருது. அப்போ சூளைக்கு நெருப்பு வச்சா எந்த பிரச்சனையும் வராது. 10 நிமிஷம் தானே, அதுக்கு நான் வெயிட் பண்ணுவோம். ஆ சரிப்பா அப்படியே பண்ணுவோம். ஆ. பா கேலண்டர் மாட்டோம். குண்ணா கிருஷ்ணா எந்திரிப்பா. பார்த்து மாத்திரம். கையை கால நல்லா உதறுப்பா. போய் உட்காரு. இப்படி உட்காரு. பா வாங்கப்பா வாங்க. ஆ, வாங்க சரிண்ணே. போலாம். வாங்க போலாம்.